ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயை விட நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா மணமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் வரமிளகா உள்ள விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனுக்கு இன்றைக்கி நான் 12லேருந்து 15 அளவுக்கு வரமிளகா மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பார்க்க தான் நிறையா இருக்கும், பட் சிக்கனோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெஞ்சு பீஸ் எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லெக் பீஸ் தான் எடுத்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அது கூட சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 நிமிட்ஸ் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வரமிளகாவில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிக்கனில் சூப்பராக அப்சர்வ் ஆகிருக்கும். கலரே பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரியலி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருந்தேன். ரசம் சாதத்து கூட பார்த்திங்கன்னா அல்டிமேட் காம்போ. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையிலே ப்ரிப்பேர் பண்ணனால பாப்பா சாப்பிட்டுட்டான். இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வரமிளகா மட்டும்தான். கண்டிப்பாக அது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நிறையவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா சேர்க்குறனால உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, அப்புறம் ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்போன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.